Hello everyone, I am Anish from Alice Blue. Welcome back to our technical analysis series. In the video series, technical analysis use பண்ணக்கூடிய various techniques and indicators பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் லைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, சார்ட் பேட்டர்ன்ஸ் என்ன, கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் என்ன, அதர் இண்டிகேட்டர்ஸ் லைக் மூவிங் ஆவரேஜஸ் அண்ட் சூப்பர் ட்ரெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நாம வந்து ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த இண்டிகேட்டர்னா என்ன, இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம் அப்படின்றத டீடைலா பார்க்க போறோம். ஸோ இண்டிகேட்டர் காலம் போய்க்கலாம். இந்த இண்டிகேட்டர் காலம் போயிட்டு ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கனாலே போதும், இண்டிகேட்டர் உங்களோட சேனல்ல உங்களோட சார்ட்ல வந்து ஆட் ஆயிரும். ஸோ இங்கேயே நீங்க பார்த்துக்கலாம் அதோட டெஃபினிஷன் என்ன. ஹிஸ்டரி வந்து பார்த்தோம்னா ஜிஎஃப் ஹிட்லர் அப்படின்றத இதை இது பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கான கால்குலேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். இதை பத்தி எல்லாம் யோசிக்க வேணாம். பட் சிம்பிளா இந்த இண்டிகேட்டர் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுன்னா, நம்ம ஒரு பாட்டம் ரிவர்சலுக்கும் அண்ட் டாப் எந்த இடத்துல ஒரு பாட்டம் கிரியேட் ஆகுது, எந்த இடத்துல ஒரு டாப் கிரியேட் ஆகுது அப்படின்றத ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்றாங்க. விச் மீன்ஸ் ஒரு டாப் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அந்த டாப் எந்த பாயிண்ட்ல கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு பாட்டம் கிரியேட் பண்ணிருக்குன்னா அந்த பாட்டம் எந்த பாயிண்ட்ல கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சிம்பிளா சொல்ல போயிடுச்சுன்னா ரிவர்சல் ட்ரேடிங்கான ஒரு சிஸ்டம் தான் இந்த இண்டிகேட்டர். ஸோ இது பேஸ்ட் ஆன் பிரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் பிரைஸ் என்ன மாதிரி போயிருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். இங்க நான் இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறேன். ஃபிஷர் மட்டும் வச்சுட்டு வேற எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்டா வந்து 9 பீரியட்ல இருக்கும், லெங்த் வந்து 9 பீரியட்ல இருக்கும். பிரைஸ் என்ன பண்ணிருக்கிறோம் அதே பிரைஸை வந்து மீடியன் ரேஞ்சில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒரு வேல்யூஸ்குள்ளாடி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப டெக்னிக்கலா நம்ம உள்ள போக வேணாம். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி மட்டும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இங்க ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்ன்றத பார்க்கலாம். பட் ரிமெம்பர் தட் இந்த இண்டிகேட்டர் மட்டும் வச்சு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இது கூட நமக்கு ஆட் என்ஹான்சர்ஸ் லைக் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம், மேக்டி யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணிக்கலாம், இஎம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் எக்ஸாக்ட்லி பாட்டம் எங்க கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் தான் கொடுக்கும். பட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு வேற ஏதாவது சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸ்ங்கிறது இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு இஎம்ஐ யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது முன்னாடி இந்த ஃபிஷர்ஸ்ல சில மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் நம்ம பண்ணிப்போம். ஸ்டைல்ல ட்ரிகர் லைன் இருக்கட்டும் அண்ட் 1.5 இருக்கு, 1.5 இருக்கட்டும் அண்ட் 0.75 நம்ம வந்து ஒரு 2 மாத்திக்கலாம். ஓகேவா? 0.75 ஒரு 2 மாத்திக்கலாம். இதோட வேல்யூ வந்து இப்படி இருக்கட்டும், லைன் வந்து இந்த மாதிரி இருக்கட்டும். 1.5 வந்து ஒரு கிரேல நான் வச்சுக்கிறேன், இந்த மாதிரி இருக்கட்டும். அதே மாதிரி இங்கேயும் 1.5 இதுல இருக்க நெகட்டிவ் ஃபிகரை வந்து நான் வந்து கிரேக்கு மாத்திக்கிறேன் அண்ட் 0.75 -2 மாத்திக்கிறேன். ஸ்டைலையும் நான் மாத்திக்கிறேன். ஓகேவா? இவ்வளவுதான், சிம்பிள். செட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம், இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல பண்ணலாம் அப்படின்றத பத்தி நாம பார்க்கலாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுல நீங்க ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிப்பீங்க. கரெக்ட்டுங்களா? ட்ரெண்ட் லைன் தான் இருக்கு. ட்ரெண்ட் லைன் பிரேக் போட்டா நம்ம பிரேக் போட்டு ஐடென்டிஃபை பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம இஎம்ஐ யூஸ் பண்ண போறோம். இஎம்ஐக்கு வந்து இஎம்ஐ ஒரு 20 டேஸோட எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்க சோர்ஸ் வந்து க்ளோஸ்ல இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹைக்கு எடுத்துட்டு போய்க்கிறேன். ஏன்னா நம்ம பிரேக் அவுட் சிஸ்டம் தான் பார்க்க போறோம். அதனால நான் ஹைக்கு எடுத்துட்டு போய்க்கிறேன். சோர்ஸை வந்து ஹைக்கு எடுத்துட்டு போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியா ஃபிஷர்லையும் இந்த லெங்த் அப்படின்றத 20 ஏன் 20க்கு எடுத்துட்டு போறோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். 20 டேஸ் அப்படின்னு எடுத்துட்டு வரும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்தோட ரேஞ்சை வந்து நமக்கு கவர் அப் பண்ணும். 1 மந்தோட ரேஞ்ச் அப்படி கவர் அப் பண்றதுனால நம்ம 20 டேஸோட எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உங்களுக்கு இந்த ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து -2 லெவல் கீழே வந்திருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து -2 லெவல் கீழே வந்திருக்கணும். வந்ததுக்கு அப்புறமா -1.5 லெவலுக்கு மேல கிராஸ் ஆயிருக்கும். விச் மீன்ஸ் இப்படி எடுத்துக்கோங்க, இது -1.5, இது -2 கீழே வந்துட்டு -1.5 மேல கிராஸ் ஆயிருக்கணும். கிராஸ் ஆகும்போது நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ரிவர்சல் நடக்குது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரலாம். எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சல் நடக்குது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரலாம். அதுக்கு அடுத்தபடியா இங்க ஃபிஷர்ல போயிட்டு
ட்ரிகர் கொடுத்தீங்கன்னா ட்ரிகர் வந்து இங்க கிராஸ் ஓவர் நடந்திருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரிகர் வந்து கிராஸ் ஓவர் நடந்திருக்கணும். கிராஸ் ஓவரும் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நம்மளோட எக்ஸிகியூஷன் செட்டப் ஆன இங்க இருக்கக்கூடிய இஎம்ஐ மேல க்ளோஷர் கொடுத்திருந்தால் மட்டும் நம்மளோட எக்ஸிகியூஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஎம்ஐ மேல க்ளோஷர் கொடுத்திருந்தா மட்டும் நம்மளோட எக்ஸிகியூஷன். இங்க இஎம்ஐ மேல க்ளோஷர் கொடுக்கும்போது ஆல்மோஸ்ட் இது 0 லைனுக்கு மேல போயிடுச்சு. எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் 0 லைனுக்கு மேல போயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? 0 லைனுக்கு மேல போயிடுச்சு. ஸோ அப்போ விச் மீன்ஸ் எடுத்துக்கலாம், இங்கே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துக்கலாம். ஆனா பாட்டம் டு டாப் டு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல இட் வாஸ் மோர் தேன் 10%. ஓகேங்களா? இட் வாஸ் மோர் தேன் 10%. 10% இருக்கிற ஏரியால ரிஸ்க் அப்படின்றது நம்ம எடுத்துக்க முடியாது. 15% அப்படின்றது நம்ம ரிஸ்க் அப்படின்றது எடுத்துக்க முடியாது. திரும்ப இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது இங்க 2 லெவலுக்கு -2 லெவலுக்குள்ள வந்திருக்கு. திரும்ப -2 லெவலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அகெயின் பிரைஸ் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு இந்த 20 EMA சோர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஹைல வச்சிருக்கக்கூடியது இஎம்ஐ க்ளோஷர் கொடுத்துருக்கான் அண்ட் -1.5 மேல க்ளோஷர் கொடுத்துருக்கான். ஸோ இந்த பாயிண்ட்ல நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஃப்ரேமா இருக்கக்கூடிய பிரைஸ்ல ஃப்ரேமா இருக்கக்கூடிய ஸ்விங் லோ கீழே ஆன் டெய்லி க்ளோஷர் பேசிஸ்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெய்லி க்ளோஷர் பேசிஸ்ல நம்மளோட ஸ்டாப் லாசஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சு டார்கெட்ஸ் ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பேசிஸ்ல நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஈஸியான ஒரு பாட்டம் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கோங்க. இன்னும் ப்ரிசைஸா சொல்லணும்னா நம்ம எந்த கேண்டலோட ஹை எடுத்தோமோ, என்ட்ரி பாயிண்ட் எடுத்தோமோ, அந்த கேண்டலோட ஹை வந்து எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டா அதுக்கப்புறம் அந்த பிரைஸ் ஆக்ஷன்ல இருந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுதான் எக்ஸாக்ட்லி ஒரு பாட்டம் ஃபைண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான மெத்தட். இதுல நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ஒரு டால்மியா பாரத் போய்க்கிறேன். டால்மியா பாரத்ல பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல லாஸ்ட் இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டம் கிரியேட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? பாட்டம் கிரியேட் ஆயிருக்கு. பாட்டம் கிரியேட் ஆகி இன்னும் நமக்கு 1.5 லெவல் மேல க்ளோஷர் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா 1.5 லெவல் மேல க்ளோஷர் இருக்கு. ஆனா இஎம்ஐ இன்னும் க்ளோஷர்ல. இஎம்ஐ இப்போ க்ளோஷர் கொடுத்துருச்சு. அகைன் இந்த பாயிண்ட்ல நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கக்கூடிய பாட்டம்ல உங்களோட எஸ்எல் வச்சுக்கலாம். ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இஸ் ஹியர், இங்கே வச்சுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் 1 இஸ் ஹியர் அண்ட் அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல உங்களோட டார்கெட்ஸை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண பாயிண்ட் எந்த அளவுக்கு ஒரு வேலிடான சப்போர்ட்டா இருந்திருக்கு அப்படின்றத உங்களால பார்க்க முடியும். இதுதான் ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸ். இதை தாண்டி இதை யூஸ் பண்ணி நீங்க ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்லையும் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா கோ டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ரேண்டமா ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறேன். ரைட், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போய்க்கோங்க. இங்க பீரியட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பீரியட் வந்து ஒரு 9 பீரியட் வச்சுக்கோங்க. ஓகேவா? பீரியட் வந்து ஒரு 9 பீரியட் வச்சுக்கோங்க. இங்கேயும் இஎம்ஐயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 இஎம்ஐ வச்சுக்கோங்க. கொஞ்சம் க்ளோஸாவே இருக்கட்டும். ஏன்னா ஜோர்ஸ்ங்கிறது நம்ம ஹைல தான் வச்சிருக்கோம். ஜோர்ஸ்ங்கிறது நம்ம ஹைல தான் வச்சிருக்கோம். இங்கேயும் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கும்போது ஆல்வேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த ரேஞ்சில் தான் பார்க்கணும். 0.2 கீழே -0.2 கீழே வரும்போது தான் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். சம்டைம்ஸ் இங்க நம்ம ஆர்எஸ்ஐல பாக்குற மாதிரி டைவர்ஜென்ஸும் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? டைவர்ஜென்ஸும் கிரியேட் ஆகும். அப்பவும் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நைக்கால எஃப்எஸ்என் இ-காமர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்திருக்கு. அகைன் இந்த பாயிண்ட்ல உங்களுக்கான க்ளோஷரும் கொடுத்துருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கொடுத்துருக்குங்களா? ஃபிஷர் லெவல் வந்து -1 லெவலுக்கு மேல வந்திருக்கு. 9 EMஐக்கு மேலே க்ளோஷர் கொடுத்துருக்கு. அகைன் 5 மினிட்ஸ்ல இங்க என்ட்ரி அண்ட் ரீசன் ஸ்விங் லோல க்ளோஷர் பேசிஸ்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, க்ளோஷர் பேசிஸ்ல எஸ்எல்ஸ் வச்சுக்கலாம். பட் என்னன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி நம்ம எக்ஸிகியூஷன் பிளான் பண்ணிக்கலாம். நமக்கான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருந்ததுன்னா அங்க நம்ம எக்ஸிகியூஷன் பிளான் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்ட்ராடேல அன்னைக்கு பெரிய மொமெண்டம் இல்ல. இன்ட்ராடேல ரிவர்சலுக்கு பாட்டமுக்கு அகைன் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வந்ததுக்கு அப்புறமா ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ வேற நிறைய ஸ்டாக்ஸ்ல நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ்பெஷலி இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து கமாடிட்டியில ரொம்ப பியூட்டிஃபுல்லா பொசிஷன்ஸ் பில்ட் பண்ண முடியும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் வித் க்ரூட் ஆயில். ஓகேங்களா? க்ரூட் ஆயில் போயிட்டீங்கன்னா க்ரூட் ஆயில்ல இதே விஷயம் தான். ஆனா இது நமக்கு மார்க்கெட்டோட ரன் டைம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றதுனால 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு 20 லெங்க்த்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 20 லெங்க்த்லயே இஎம்ஐ அண்ட் ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா தெரியும். இந்த பாயிண்ட்ல பிரைஸ் வந்து 30th ஜூலை, கரெக்ட்டுங்களா? 30th ஜூலை வந்து இங்கேயே நமக்கு க்ளோஷர் கொடுத்துட்டான், வர ஆரம்பிச்சிச்சா. ஆனா பிரேக் அவுட் அப்படின்றது இந்த பாயிண்ட்ல தான் கொடுத்துருக்கான். அகைன் அதுக்கு அடுத்தபடியா இங்க வந்து க்ளோஷர் அப்படின்றது கொடுத்துட்டான். க்ளோஷர் அப்படின்றது 20 EMI மேல கொடுத்துட்டான். அகைன் நம்ம எக்ஸிகியூஷன் அப்படின்றது லாங் எக்ஸிகியூஷன் இங்க
பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இதான் ஆல்மோஸ்ட் 27 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ் வருது. டார்கெட்டுங்கிறது பேஸ்ட் ஆன் பிரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இந்த ஏரியால நம்ம வந்து ஒரு டார்கெட் கொடுத்துக்கலாம், which is 1:3 வரும். இதுவும் டேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இங்க நம்ம ஒரு டார்கெட் கொடுத்துக்கலாம், which is 1:3 வந்துருது. பாருங்க என்ன பண்ணுதுன்றது தெரியும். ஈஸிலி நம்மளோட டார்கெட்ஸ் வந்து எடுத்துக்கிறது நம்மளால தெரிய முடியும். ஷார்ட்டிங்க்கும் இதே மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஷார்ட்டிங்க்கும் பிரைஸ் வந்து 2 மேல வந்ததுக்கு அப்புறமா 1.5 கீழே க்ளோஷர் கொடுக்கணும். 1.5 கீழே க்ளோஷர் கொடுக்கும்போது ஆல்ரெடி இங்க நமக்கு இஎம்ஐ க்ளோஷர் கொடுத்துருச்சு. ஸோ இங்கேயே நம்மளோட பொசிஷன் வந்து எக்ஸிகியூஷனுக்கான பிளான் நம்ம பண்ணிக்கலாம். ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட இது வச்சுக்கலாம். அண்ட் டார்கெட் அப்படின்றது எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் லெவல்ஸ் பார்க்கும்போது இந்த ஏரியா இட்ஸ் பியூட்டிஃபுல் டிமாண்ட் இங்கே எடுத்துக்கலாம். இங்கே ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் அடுத்த டார்கெட் அப்படின்றது பெரிய டைம் ஃப்ரேம் போய் பார்க்கும்போது நமக்கு தெரியும். இது பிரேக் அவுட் ஆகும்போது அதுக்கு அடுத்த டார்கெட் இங்கே வச்சுக்கலாம். பேக் டு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பாருங்க என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? நம்மளோட டார்கெட் வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஜோனுக்கு வந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இதுதான் ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ஸோ ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்ம்ல அது இல்லாம டைவர்ஜென்ஸும் பார்த்துக்கலாம். பட் டைவர்ஜென்ஸ் பார்க்கறதுக்கு ஃபிஷர் டிரான்ஸ்ஃபார்மோட RSI இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்களை வந்து சேரும். திஸ் இஸ் அனிஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.